நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. நம்பிக்கை 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 இல்லாமல் வாழ்வு இல்லை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விட மாட்டேன், அது நடக்க நான் விட மாட்டேன். என்னது? நீ விட மாட்டியா? அது சொல்றதுக்கு நீ யாரு? சக்தி, அப்பா கிட்ட என்ன பேசுற? நீ சும்மா இருமா. நான் ஓ மக. எனக்காக நீ வாழறது உண்மையா இருந்தா நான் எது சொன்னாலும் அதை நீ கேட்கணும். அதான் ஒரு தடவை ஒத்துக்கிட்டு ஊர் சிரிக்க வச்சிட்டியே. தாத்தா, இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வ? நான் கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? நந்தினி சம்பாதிச்ச சொத்தை கடன்ல முழுகிட்டு நீ பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நந்தினி, இதுக்கு நீ ஒத்துக்காதமா? தாத்தா வேண்டாம், சொல்றத கேளு. அப்பா, உடம்பு சரியில்லாத நேரத்துல தேவையில்லாம கோவப்படாதீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கல. அம்மா, அவர் பேசாம இருந்தாலும் என்னால பேசாம இருக்க முடியாது. சக்தி ப்ளீஸ். நீ சும்மா இருமா. தாத்தா, நான் உங்க கூட சண்டை போறதுக்காக நான் இங்க வரல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். கோடிக்கணக்கான பணம் வந்து குவிய போகுது. அம்மா இன்வெஸ்ட் பண்ண போற கோடிக்கணக்கான பணத்தை சொடுக்க போற நேரத்துல என்னால திருப்பி எடுக்க முடியும். உனக்கும் வயசாயிருச்சு. மாடர்ன் தாட்ஸே கிடையாது. பிசினஸ்னா ரிஸ்க் இருக்குதான் செய்யும். அது யாரா இருந்தாலும் எடுத்துதான் ஆகணும். சக்தி, நான் அதுக்கு சொல்லவில்லை. தாத்தா, நான் அம்மாவுக்கு ஒரே வாரிசு. இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி. ஏன் சொத்து மேல எனக்கே அக்கறை இருக்காதா? சொல்லு. என் சொத்துக்களை நானே சூறையாடுவேனா? அந்த தைரியத்துலதான் சொல்றேன். நீ ஒரு தொழிலாளியா இருந்தவரு. உன்னால ஒரு உயரத்துக்கு மேல போக முடியாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. That's enough, சக்தி. அப்பா மனசை புண்படுத்தினேனா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் எங்கம்மா புண்படுத்தினேன்? நியாயமா தானே பேசினேன். எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? சக்தி, இப்ப எதுக்கு இவ்வளவு இமோஷனல் ஆற? பின்ன நான் கொஞ்ச நாள் சிந்தாமணி கூட இருந்ததுனால உங்க யாருக்கும் என் மேல நம்பிக்கையே வரல. இல்ல சக்தி, அப்படி இல்ல. அம்மா, தாத்தா ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவரு. அதனால பெரிய முடிவெடுக்க தயங்குறாரு. ஆனா நான் அப்படி இல்லையே. எங்க அம்மா பெரிய பணக்காரங்க. நான் துணிச்சல முடிவெடுத்தா அது தப்பாமா? நான் ஜெயிச்சா முதல்ல பல்ல இழிச்சுக்கிட்டு இதுதான் வரும். சக்தி, மரியாதையா பேசு. இது பாருமா, உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லு. ஆனா தயவு செஞ்சு எனக்கு எதிரா போட்டியிடுற அந்த சிந்தாமணி மட்டும் ஜெயிக்க விட்டுறாத ப்ளீஸ். சக்தி, சக்தி நில்லுமா. அப்பா, சக்தி உங்க மனசு நோகிறபடி ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. என்னமா பேசுற நீ? இது விஷயமா முதலாளிகிட்ட வேணா பேசி பாரு. அதுவும் சரிதான். நான் அங்கிள் கிட்ட பேசுறேன். சக்தி எனக்கு ஒரே பொண்ணுப்பா. அவ மனசு நோகக்கூடாதேன்னு தான் பாக்குறேன். அதே மாதிரிதாம்மா நீயும் எனக்கு ஒரே மக. உன் மக மேல நீ எப்படி பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரிதான் நானும் உன் மேல பாசம் வச்சிருக்கேன். மாமா, காஃபி. அடடே, நந்தினி வராள. வாமா நந்தினி. வாங்க நந்தினி, உட்காருங்க. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம் ஜெயந்தி. அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்தேன். என்னம்மா? சொல்றேன். ஆமா, காயத்ரி இல்ல? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க கேக்குறா? ரெஸ்ட் கூட எடுக்காம லைப்ரரி போயிருக்கா. இந்த காலத்து தலைமுறைய நம்மளால கட்டி போட முடியாது ஜெயந்தி. அவங்களோட வேகமும் தைரியமும் பல சமயத்துல நமக்கே பிடிபடுறது இல்ல. உண்மைதாமா. அங்கிள், சக்தி ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறா. 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லபடியா முடிஞ்சா வேர்ல்ட் மார்க்கெட்ல ராம்கோபால் இண்டஸ்ட்ரீஸை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நிறுத்துவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றா. அவளால முடியும் நந்தினி. அதுக்கான புத்தி சாத்தரியும் நம்ம சக்தி கிட்ட நிறையவே இருக்கு. உங்க பொண்ணாச்சே, அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுப்பீங்களா? ஆனா அவளுக்கும் அப்பாவுக்கும் தான் நேத்து பெரிய வாக்குவாதம் நடந்து போச்சு. ஏமா? அங்கிள், இவ்ளோ பணம் செலவழிச்சு இந்த பிசினஸ்ல இறங்குறதுல அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
அத அவர் சொன்னது சக்திக்கு பிடிக்கல. அப்பாவுக்கு ஓல்ட் தாட்ஸ்னு கத்துறா. அப்பாவும் விட்ட பாடில்ல. 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். அங்கிள் எதையும் எதிர்க்க மாட்டாரே, பேத்தி என்ன உசுராச்சே. உசுறுதான், ஆனா பயப்படுறாரு ஜெயந்தி. வயசாயிடுச்சு இல்லையா, அதனாலதான் எல்லா விஷயத்தையும் 1க்கு 2 தடவை யோசிக்க தோணுது. சரிம்மா, 50 கோடி ரூபா பணத்துக்கு உன் பொண்ணு என்ன செய்ய போறா? அவகிட்ட ஏது பணம்? அதுக்கும் நான் தான் ஏற்பாடு பண்ணணும். சரி, இவ்வளவு பெரிய தொகையை நீ எப்படிம்மா ஏற்பாடு பண்ண போற? ஏதாவது செய்யணும் அங்கிள். நம்ம சொத்துக்கள் முழுசையும் இதுல இறக்கியே ஆகணும். சிலதை விற்கணும், சிலதை அடமானம் வைக்கணும். அப்பதான் 50 கோடி ரூபாயை நம்மளால புரட்ட முடியும். ஏம்மா, இது ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் தான், எனக்கும் புரியுது. அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு செய்யலாமான்னு சொல்லியிருக்கேன். ஆனா அப்பாவுக்கு பொறுமை இல்ல, வார்த்தைகளை கொட்டிட்டாரு. சக்திக்கு அது பிடிக்கல. அங்கிள், நீங்க தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவராச்சே. அதான் உங்ககிட்ட அது ப்ராப்ளத்தை சொல்லி உங்க ஒப்பீனியன் கேட்கலான்னு வந்தேன். அம்மா, இவ்வளவு பெரிய முதலீடு செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் தேவைதானான்னு ஒரு கேள்வி எழுந்தா அதுக்கப்புறம் இதை செய்யலாமா வேணாமான்ற தடுமாற்றம் தாம்மா வரும். இதை வேற ஆங்கிள் பார்க்கணும். வியாபாரங்கிறது ஒரு சூதாட்ட மாதிரி தான். ஆடணும்னு முடிவு பண்ணிட்டா ஆடி பார்த்துணுமா. ஏன்னா வாழ்க்கையே ஒரு சூதாட்டம் தானம்மா. ஆமா அங்கிள். அம்மா, சக்தி இந்த காலத்து பொண்ணு. அவளால எதையும் சாதிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ தாராளமா பணம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது நீதாம்மா. அங்கிள், நாளைக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள போறது சக்தி தானே. அதனால இதுல நஷ்டம் வந்தாலும் அவளுக்கு தான், லாபம் வந்தாலும் அவளுக்கு தான். ஆமா நந்தினி, உங்களை விட்டா சக்திக்கு வேற யாரும் உதவி பண்ணுவா? ஜெயந்தி, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த 3 லட்சம் ரூபாய அப்படியே காயத்ரிக்கு தூக்கி கொடுக்கலையா? அதே மாதிரிதான். என்ன இருந்தாலும் அவங்க நம்ம குழந்தைங்க தானே. நம்ம வாழ்றதே அவங்களுக்காக தானே. அங்கிள், என் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அம்மா, யங் ஜெனரேஷன் எதை செஞ்சாலும் நான் வரவேற்பேன். ஆனா அதை புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் செய்யணும்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ நானும் அதே மாதிரி விட்டுறலாமா? அதை நான் எப்படிமா சொல்ல முடியும்? நீ தான் முடிவு எடுக்கணும். காயத்ரி நம்ம கம்பெனில ஒரு பெரிய பதவியில இருந்தவ. நம்ம கம்பெனியோட நெளிவு சுழிவுகள்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த விஷயத்தை பத்தி அவகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு நினைச்சேன். என்ன நந்தினி நீங்க? காயத்ரி சின்ன பொண்ணு, உங்க அளவுக்கு அவளுக்கு அனுபவம் இருக்காது. எதுவா இருந்தாலும் நீங்களே நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க, அதான் சரி. இல்ல ஜெயந்தி, என்னால ஒரு தெளிவான முடிவுக்கு உடனே வர முடியல. நந்தினி, சக்தி சிந்தாமணி கிட்ட இருந்து மீண்டு வந்திருக்கா. எந்த காரணத்து கொண்டும் அவளுக்கு மன வருத்தம் உண்டாக கூடாது. நாளைக்கே அது தப்பா கூட முடியலாம். அதுக்கப்புறம் நாம அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. இது கூட சிந்தாமணியை எதிர்த்து சக்தி ஜெயிக்க துடிக்கிற போராட்டம் தான். அப்ப விட்டுருங்க. இனிமே சக்தி நமக்கு இல்லைன்னு சிந்தாமணி உணரட்டும். என்னமாமா? ஆமாம்மா, சிந்தாமணி எதிர்த்து நடக்கிற எந்த போராட்டமா இருந்தாலும் என்னுடைய முழு ஒத்துழைப்பு உண்டுமா. ரொம்ப சந்தோஷம் அங்கிள். காயத்ரி வந்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க. வரேன். சரி. வரேன் அங்கிள். வாமா. இருமா. வரேன் வரேன். கடவுளே, சக்தி விஷயத்தில் நான் எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கணும். அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். அம்மா தாயே, நீ நல்லா இருக்கணுமா, மகராசியா இருக்கணும். இந்தம்மா.
ஏன் சிரிக்கிற? தாயி, நீ இப்ப தவற விட்டது காசு மட்டும் இல்ல, வேற என்ன தவறு விட்டேன்? தவற விட போற. பெருசா நீ தவற விட போற. உன் வாழ்க்கையில தப்பான ஒரு முடிவு எடுக்க போற. என்ன சொல்ற? தப்புன்னு தெரிஞ்சும் தலையாட்ட போற. உன்னால அத தவிர்க்க முடியாது. ஆமா, புத்தியால மட்டுமே இத்தனை நாளும் ஜெயிச்ச. அதனால உன்னை யாருமே அசைக்க முடியல. ஆனா பாசத்தால இனி தோக்க போற. இதை யாரு தடுத்தாலும் நீ நிறுத்த போறதில்ல. என்ன பாக்குற? நான் பிச்சைக்காரி தான். மனசுல தோணுனத உடனே சொல்லிடுவேன். கவலைப்பட மாட்டேன். ஆனா நிச்சயமா பலிக்கும். இந்த தெய்வ சன்னிதானத்துல வச்சு சொல்றேன். தசரத அழிஞ்சது பாசத்தால தான். புத்திசாலிகள்லாம் இந்த பூமியில எதிரிகளால அழியல, தான் பிள்ளைங்களால தான் அழிஞ்சிருக்காங்க. பாசத்தால நாசமானவங்க பட்டியல் என்கிட்ட நிறைய இருக்கு. நான் சொல்லட்டுமா? எம வீசி எறிகிறானே, அந்த கயிறுக்கு பேரு கூட பாச கயிறு தான். பிச்சைக்காரி வளர்றேன்னு நினைக்காத. உனக்கே ஒரு நாள் உண்மை புரியும். இது முன்னெச்சரிக்கையா, தற்செயலா, வேத வாக்கா, இல்ல வெறும் புலம்பலா? எனக்கு எதுவுமே புரியலையே. நீ போராட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல உன்னை நீ தயார்படுத்திக்க. ஓஹோ, இத பாருங்க, ஆபீஸ் விஷயம்லாம் இப்ப சக்தி தான் பாத்துக்கிறா. அதனால நீங்க எதுவா இருந்தாலும் அவகிட்டயே டைரக்டா பேசிக்கங்க. அதுக்கு மேல ஏதாவது இருந்தா அவளே என்கிட்ட வந்து சொல்லுவா, நான் சொல்லி அனுப்புறேன். ஓகே பெரியம்மா, வாமா. நீங்க வீட்டுக்கு வந்தப்போ நாங்க இல்ல, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். முதல்ல உட்காரு காயத்ரி. சொல்லு, என்ன விஷயம்? பெரியம்மா, நானும் உங்க பொண்ணு தானே. அதுல என்னமா உனக்கு திடீர்னு சந்தேகம்? அப்படின்னா பர்சனலா என் அபிப்பிராயத்தை உங்ககிட்ட சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். சக்தி பண்ண போற புது ப்ராஜெக்ட் விஷயமா நீங்க திருப்பதி தாத்தா கிட்ட ஆலோசனை கேட்க வந்திருக்கீங்க. ஆமாம்மா. அது சம்பந்தமா நீங்க முடிவெல்லாம் எடுத்தாச்சா பெரியம்மா? இன்னும் இல்ல காயத்ரி. ஆமா, உன் அபிப்பிராயம் தான் என்னன்னு சொல்ல. நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. தேங்க்யூ பெரியம்மா. சொத்துக்கள் மொத்தத்தையும் அடமானமா வச்சு பணம் புரட்டுறது எனக்கு அவ்வளவு சரியா படல பெரியம்மா. ஏமா அப்படி சொல்ற? எனக்கு என்னவோ இது பெரிய கேம்பிளிங் மாதிரி தெரியுது. என்ன அவசியம்? உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஆள போறது நாளைக்கு சக்தி தானே. புதுசா ஒரு ரிஸ்க் எடுத்து கோடி கணக்குல பணம் புரட்டி அது சரியான படி அமையலனா என்ன ஆகும் பெரியம்மா? அதான் எனக்கு பயமா இருக்கு. சபாஷ், என்ன ஒரு நல்ல எண்ணம் உனக்கு, என்ன ஒரு விசுவாசம், பிரமாதம். சக்தி, அம்மா, இப்போ உனக்கு எல்லாம் புரியுதா? இனிமே அடுத்தவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அதான் எல்லாத்தையும் நீயே பாத்துட்டியே. என்னடி சொல்ற? என்ன ஒரு கெட்ட என்னன்னு பாருமா.
நம்ம புது ப்ராஜெக்ட் நல்லபடியா அமையலன்னா என்ன ஆகும் பெரியமான்னு கேக்குறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நல்லபடியா நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறான்னு அர்த்தம். ஏன்னா நான் உயர்றத அவளால தாங்கிக்க முடியாது. காயத்ரி, உன்னோட பொறாமங்கிற நெருப்பு இப்ப வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. சக்தி, அந்த மாதிரி பேசாத. அந்த மாதிரி என்ன எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. நிறுத்தடி. எங்க அம்மா முன்னாடி நீ ஆடின நாடகம்ல போதும். எங்க அம்மா வேணா அதை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். சக்தி, என்ன பேசுற நீ? காயத்ரி உன் தங்க. அத நீ நம்பி ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். எந்த ஒரு தங்கச்சியும் அக்காவோட முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுவா, ஆனா அக்கா அழியணும்னு நினைச்சு சந்தோஷப்படுற வித்தியாசமான தங்கச்சி இவதாமா? இல்ல சக்தி, தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாத. போதும்டி. நான் சிந்தாமணி கிட்ட இருந்து மீண்டும் எங்க அம்மா கிட்ட வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. அப்படி நான் வரலனா மொத்த சொத்தையை சுருட்டிட்டு செட்டில் ஆகலான்னு நீ பிளான் போட்ட. ஆனா உன் பிளான்ல இப்ப மண்ணு விழுந்துருச்சு. அந்த ஆத்திரத்தை உன்னால தாங்க முடியல. அதான் எங்க அம்மாவை திசை திருப்பலான்னு நீ வந்திருக்க. பாத்தீங்களா பெரியமா, என்னை பத்தி சக்தி எப்படி எல்லாம் பேசுறான்னு? நான் அப்படிப்பட்டவள பெரியமா, நீங்களே சொல்லுங்க. ஓஹோ, என்கிட்ட பேச முடியலன்னு உடனே எங்க அம்மா கிட்ட வக்காலத்து வாங்குறியா? எங்க அம்மா சொத்த நான் அழிக்கல, நீதான் அழிச்ச. நீங்க இருந்த வரைக்கும் எதுவுமே உருப்படல. நீயும் உங்க அம்மாவை எப்போ எங்களை விட்டு ஒழியறீங்களோ அன்னைக்குதான் எங்களுக்கு விமோச்சனம். சக்தி, என்ன பேசுற நீ? உண்மைதாம்மா பேசுறேன். ஸ்டாப் இட் சக்தி. நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மா, முதல்ல நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கோ. நான் உன் பொண்ணு, நீ என் பக்கம் தான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும். உன்னை விட்டு எனக்கு வேற நாதி இல்ல. இது பாரு, நீ பண்ற ப்ராஜெக்டும் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ற பணமும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா காயத்ரி ஜெயந்தியும் நம்மளை விட்டு ஒழிஞ்சு போகணும் நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அந்த அளவுக்கு உன்னை வசைப்படுத்தி வச்சிருக்கா. இல்லனா எந்த தைரியத்துல ரிஸ்க் எடுக்காத தைரியமா சொல்ல முடியும் அவளால. சக்தி, நிறுத்தடி. நான் உன்கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீதான் எல்லாம் நான் நம்பி வந்த, ஆனா என்ன நீ நோக்கடிச்சிட்ட. சக்தி, அவசரப்பட்டு புரியாம பேசாத. எனக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லம்மா. அவளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம். நான் போறேம்மா. எனக்கு எதுவும் வேண்டாம். நான் செஞ்ச பாவம் பெத்த அம்மாவை எனக்கு எதிரா இருக்க. நீ அவளையே கட்டிட்டு அழு, எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துரு. இல்லம்மா சக்தி,